அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பஞ்சமி திதிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா பஞ்சமி திதியில் வாராகி தாயை நம்ம சரணடைஞ்சாலே போதும். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வேரோடு தகர்த்து எரிவாளுங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். இன்னொன்று, இன்றைக்கி மாலை நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மகாபரணி நட்சத்திரம். நம்முடைய சேனல்லே கூட நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் அகால மரணம் அடைஞ்சவங்க, துர்மரணம் அடைஞ்சவங்க, இல்லாட்டி திதியே நமக்கு தெரியல, நாங்கள் இதுவரைக்கும் தவசமோ திதியோ எதுவுமே பண்ணல, குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வேதனைகள், இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம இன்றைக்கி மகாபரணி இந்த யம தீபத்தை நம்ம ஏற்றிக்குவதன் மூலமாக குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு நிவர்த்தி கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதனால் நம்முடைய சேனலில் இதனுடைய வீடியோ கூட லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவை பாருங்கள். அதே நேரம் அந்த விளக்கை நம்ம சாயங்காலம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வாராகி அன்னையுடைய வழிபாடு குடும்பத்தில் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரணும். குறிப்பாக இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நல்லபடியாக ஒரு தன வரவு, பண வரவு, செல்வ செழிப்பு, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது, இப்படி எல்லா விதமான சகல யோகங்களும் நமக்கு வருவதற்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளானது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீருங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா இன்றைக்கி மகாலய பட்சத்துடைய மகாபரணி, நம்முடைய முன்னோர்களை நினச்சி யமனுடைய அந்த தீபத்தை நம்ம ஏற்றுகின்ற அந்த நாள். அதே மாதிரி பஞ்சமி திதி எல்லாருக்குமே தெரியும். வாராகி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுடைய வழிபாடு. இப்படி எல்லா தெய்வங்களும், நம்முடைய முன்னோர்கள், பித்திருக்கள், இவங்க எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி மாலை நேரத்தில் வழிபடுறப்ப நிச்சயமாக நீங்கள் யாருமே இந்த நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க. எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் தான். ஆனால் சின்ன வழிபாடுகளுக்கும் சின்னதான தீபத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தியும் பலமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி மாலை பொழுதை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஏன்னா நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் 12ஆம் தேதி தான் மகாபரணின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எதுக்கு 11ஆம் தேதி ஏற்றணும்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி தீபம் நம்ம யம தீபத்தை மாலை நேரத்தில் மட்டும்தான் ஏற்றுவோம். அதுவும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம ஏற்றுவோம். இப்படி காலை நேரத்தில் அப்போலாம் ஏற்றக்கூடாது. இந்த மகாபரணி நட்சத்திரம் நமக்கு சாயங்காலம் 6-9 அந்த 6 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் மாலையில் 4 மணி வரைக்கும் தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை. அப்போ அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மாலை பொழுது இன்றைக்கி சாயங்காலம் வந்திருக்கு. அதனால் இந்த யம தீபத்தை இன்றைக்கி நீங்கள் மாலையில் ஏற்றிருங்க. அதே நேரம் இந்த திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், நீங்கள் ஏதாச்சும் இந்த காக்காக்கு நான் உங்களால் முடிந்த அந்த தான தர்மங்கள் நீங்கள் பண்ணுறது, அதாவது இறந்தவங்களுடைய திதி கூட தெரியல எங்களுக்கு, இது வரைக்கும் பண்ணலாங்கிறவங்க அவங்க பெயர் மட்டுமாச்சும் நீங்கள் சொல்லிவிட்டு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம், அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு காக்கைக்கு மதியானம் கொஞ்சம் எள் கலந்த சாதம் வைக்கலாம். இது மாதிரி செய்வதன் மூலமாக நிச்சயம் அவங்களுடைய ஆத்மாக்களும் சாந்தி அடையும், நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் நல்லபடியாக நல்ல ஒரு முன்னேற்றம், சுபிக்ஷம். இந்த வருடம் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருஷத்தில் எந்த பிரச்சனைக்காக, மனசில் கஷ்டத்துக்காக நீங்கள் வேண்டி இந்த ஒரு தீபத்தையும் இந்த வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனைகள் தீரதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது நமக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் தாங்க தொடங்குது. சரியாக இன்றைக்கி மாலை 4:28 மணிக்கு துவங்குகின்ற இந்த பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமை மதியானம் 2-1 மணி வரைக்கும் இருக்குது. எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வாராகி வழிபாடுங்கிறது இந்த இரவு நேர வழிபாடு தான். அதனால தான் இந்த மாலை பொழுது எப்போ நமக்கு அந்த திதியில் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம வாராகி வழிபாடு பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏற்ற காமாட்சி விளக்கு தான் ஏற்றுறீங்கனாலும் தாராளமாக ஏற்றலாம். இல்லை தனியாக சின்ன ஒரு அகல் வச்சு நீங்கள் எப்பயுமே ரெகுலராக வாராகிக்கு ஏற்றுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றலாம். உங்கள் கிட்ட என்ன நிவேதனங்கள் இருக்கோ, ஒரு கிழங்கு வகைகள் அதாவது செஞ்சு நம்ம வேக வச்சு அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. முழுசாக கூட நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு சும்மா நல்ல தண்ணியில் கழுகிட்டு கூட சும்மா வைக்கலாம். இல்லாட்டி ஒரு பானகம் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம், பழங்கள் ஏதாவது வைக்கலாம். அது மாதிரி உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி எளிமையான ஒரு
ஒரு நிவேதனங்கள், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு, படம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு வழிபடலாம். இல்லாதவங்க அந்த தீபத்தையே நம்ம வாராகி தாயாக நினச்சிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடியணும். குறிப்பாக குடும்பத்தில் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நல்ல ஒரு பணவரவு, தனவரவு இதெல்லாம் நமக்கு வரணுமா அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக வாராகி தாயை வேண்டிட்டு இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம். இப்போ இந்த பூஜை நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி நமக்கு ஏதாவது தடங்கல்கள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம், அதாவது ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக, இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 11 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த தீப வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு நம்ம இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யணும். இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பூரவள்ளி இலை தாங்க தேவை. நம்ம சேனலை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி பஞ்சமி திதி வர அன்னைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், இந்த கற்பூரவள்ளி இலை வச்சு அதனுடைய புகை நம்ம வீடு ஃபுல்லாக இப்படி பரவி நம்ம அப்படி காமிக்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த கெட்ட அதிர்வலைகள், இந்த நெகட்டிவ்ஸ், கண் திருஷ்டி, பொறாமை, வேறு ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள், நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஏதாவது கெட்டதாக இருக்குன்னா கூட அந்த குணங்கள் கூட எல்லாமே அழிந்து போகுங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதே மாதிரி கற்பூரவள்ளிக்கு இலைக்கு நமக்கு அந்த பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, நல்ல ஒரு பணத்தை பெருக்குவதற்கான ஒரு தன்மை, அந்த வருமானங்கள் நம்ம குடும்பத்துக்கு அதிகமாக கொண்டு வர்றது. அதனால தான் இந்த வீட்டில் எப்பயுமே துளசி செடி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் கற்பூரவள்ளி அந்த இலையும் அந்த செடியும் முக்கியம். சின்னதாக உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறவங்க கூட சின்ன தொட்டியில் இல்லாட்டி எங்கேயாச்சும் கிடச்சா கூட ஒரு சின்ன ஒரு குச்சி அந்த கொம்பை உடச்சி வச்சு நம்ம வீட்டில் வச்சா கூட போதும், டக்குன்னு அது உடனே பிடிச்சிக்கும். அது கற்பூரவள்ளி ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்களேன், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆரா, நமக்கு பணத்தை பெருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த ஒரு செடியே நமக்கு கொண்டு தரும். மாலை நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணி இல்லாட்டி 8 to 9 குருஹோரை இருக்குது, அந்த நேரத்தில் கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ராத்திரி 9 9:30 மணி வரைக்கும் கூட இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம். சின்னதான ஒரு அகல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்ககிட்ட தூபக்கால் மாதிரி இருக்குன்னா எடுத்துக்கோங்க. அப்படி நம்மக்கிட்ட எது கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை போதுங்க, ஒரு இலை எடுத்துக்கோங்க. 3 மொட்டு உடையாத கிராம்பு தேவை, அதோடு கூட பச்சை கற்பூரம் வேணும். பச்சை கற்பூரம் இப்போ எங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த கட்டி கற்பூரம் நம்ம வைக்கலாம், இல்லாட்டி பச்சை கற்பூரமே வச்சு அந்த 3ஐயுமே சேர்ந்து ஒரு கற்பூர ஆராதனை காம்பம் பார்த்திங்களா, அது மாதிரி அப்படி இது பண்ணி நம்முடைய பூஜையில் நம்ம வாராகி தாய்க்கு அப்படியே கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு அப்படியே அந்த தூபக்காலை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ, இப்போ கற்பூரம் கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரமாக அணைஞ்சிரும். அப்போ தேவைப்படுறவங்க திருப்பி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் அந்த கற்பூரம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடமுமே நீங்கள் இதனுடைய புகையானது ஃபுல்லாக அப்படி பரவற மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் இப்படி காமிச்சிட்டே இருக்கணும். இப்படி அதனுடைய புகை பரவ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் போகும், குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நல்லபடியாக தன வரவானது பெருகும். அதே நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பண வரவுக்கான தடைகள் எப்படி இருந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த நறுமணத்துக்கு இருக்குங்க. அதனால் நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த சின்னதான எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒரு இலை உங்களுக்கு கிடச்சா கூட போதும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம இப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த புகை வீடு ஃபுல்லாக அப்படி காமிக்கிறதன் மூலமாக நிச்சயமாக குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளவாச்சும் இந்த ஒரு எளிமையான அந்த புகை அந்த இதை நீங்கள் தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக வாராகி அன்னையுடைய அருள், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மகாபரணியுடைய அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள், என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயம் என்றைக்குமே குடும்பத்தில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலச்சி நிற்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோட கூட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.